மலை பிரதேசத்திலும் சமவெளிகளிலும் ஓங்கி வளர்ந்து அழகாக காட்சியளிக்கும் ரப்பர் மரங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் ரப்பர் பால் பொருளாதாரத்தை உயர்த்தும் ஒரு தொழிலாகும். பிரேசில் நாட்டை பிறப்பிடமாக கொண்ட ரப்பர் மரங்கள் ஆங்கிலேயர்களின் குடியேற்ற நாடுகளில் வர்த்தக பயிரானது. தமிழகத்திலேயே அதிக அளவில் ரப்பர் சாகுபடி நடைபெறுவது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்துதான். இந்திய அளவில் தரமான இயற்கை ரப்பர் விளைவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ரப்பர் நாற்றுகளும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் ரப்பர் விளைவிக்கப்படும் இப்பகுதியில் ரப்பர் சாகுபடியை ஊக்குவிக்கும் விதமாக ரப்பர் ஆராய்ச்சி மையமும் தொழிற்சாலை அமைக்கவும் ரப்பர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தாலும் அதற்கு யாரும் செவி சாய்க்கவில்லை. இந்நிலையில் தற்போது ரப்பர் விலையின் கடுமையான வீழ்ச்சியால் விவசாயிகள் நிலைகுலைந்து போனார்கள். மத்திய மாநில அரசுகளின் பொருளாதார கொள்கையால் வெளிநாடுகளிலிருந்து குறைந்த விலையில் ரப்பர் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டில் உற்பத்தியாகும் தரமான ரப்பரை குறைந்த விலைக்கு கொடுக்க முடியாத விவசாயிகள் ரப்பர் மரத்தில் பால் எடுக்கும் தொழிலையே நிறுத்தி வைத்திருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ரப்பர் விவசாயம் அழியும் தருவாயில் உற்பத்தி போதுமானதாக இருந்தும் அரசின் கொள்கையால் ரப்பர் விவசாயிகளும் வாழ்விழந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இத்தொழிலை நம்பியே வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையை இழந்து தவித்து வருகின்றனர். ரப்பர் தொழிலையே நம்பி பிழைப்பை நடத்தும் தங்களுக்கு ரப்பர் விலையின் கடுமையான வீழ்ச்சியால் கவலையில் உலை வைக்க கூட வழியில்லாமல் தவித்து வரும் தங்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் ரப்பர் வளர்ச்சிக்கு வழிவகுத்து தங்களின் வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். குமரி மாவட்டத்தில் ஏற்றமாக ரப்பர் தொழிலாம் முக்கியமாக இருக்குது. அதனால் நாங்கள் அண்ணன் வேலை செய்தால் தான் எங்களுக்கு பிழைக்க முடியும். முன்னால் நல்ல சம்பளம் இருந்துட்டு இருந்து ரப்பர் வெட்டை. இப்போ சீட்டு விலை 240 ரூபா இருந்துட்டு இருந்து இப்போ 120 வந்திருக்கு. அதனால் எங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு. சீட்டடியும் உனக்கு கூலியும் ஆசிட்டு கூலியும் பார்க்க ரொம்ப எங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்குது. அதனால் சீட்டு விலை கொஞ்சனாக முதலாளிமாரெல்லாம் ரப்பர் தொட்டு தொழிலை நிறுத்தி வச்சுருக்காங்க. எங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் பிழைக்க முடியாது. அதனால் தயவு செய்து அரசாங்கம் இந்த ரப்பர் ஷீட்டை விளையாட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாகுபடி செய்து சந்தையில் குறைந்த விலைக்கு விற்று நஷ்டப்படுவதை எந்த விவசாயிகள் தான் விரும்புவார்கள்? உள்நாட்டு உற்பத்திக்கு உரிய இடம் கொடுக்காமல் வெளிநாட்டு இறக்குமதிகளை அதிகரித்தால் உள்நாட்டு உற்பத்தி எப்படி உயர்வு பெறும்? தளர்வுதான் பெறும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால்தான் தாயகத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியும் உயர்வு பெறும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து கிருஷ்ணகுமார் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.